ஹலோ எவ்ரிவன். ஓகே, இந்த வீடியோவில் பேராஜம்பிள் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ராக்டிஸ் மார்க்கில் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் செக்ஷனல் டெஸ்ட்டு, இங்கிலீஷ் செகண்ட் டெஸ்ட் இது செக்ஷனல். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க பேராஜம்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் நான் வந்து டெஸ்ட் போடும்போது ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அனலைஸ் பண்ணும்போது தான் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்ன நோட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு பிஃபோர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே பி கொடுத்துட்டாங்க. பி வந்து ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க 5 சென்டென்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸு இவங்களே கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் இருக்க சென்டென்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வச்சு தான் அப்ரோச்சே ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸை படித்து பார்க்கணும். அந்த சென்டென்ஸை படிக்கும்போது எதை பற்றி பேசுகிறாங்க, எதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எதை ஜென்ரலாக பேசியிருக்காங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எதுனா வந்து பேர் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ப்ரொனவுன் வச்சு எதுனா வந்து மூவ் பண்ண முடியுதா அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ ஓகே, பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பி கொடுத்துருக்காங்க. ஸோ பி படிக்கிறோம். வென் வியட்நாம் கன்சிடர்ட் மேக்கிங் கோவிட் வேக்சின் மேண்டேட்டரி. வென் வியட்நாம் கன்சிடர்ட் மேக்கிங் கோவிட் வேக்சின் மேண்டேட்டரி. ஸோ வியட்நாம் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோவிட் வேக்சின் மேண்டேட்டரியை பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து போயிட்டுருக்கு. ஸோ பிளானிங் இல்லைனா அதை பற்றி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபார் சில்ட்ரன் டீப் இன்டு த பேண்டமிக். ஃபார் சில்ட்ரன் டீப் இன்டு த பேண்டமிக். ஓகே, ஸோ டீப் இன்டு த பேண்டமிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஆக்சுவலி பேண்டமிக் இப்போ கோவிட் பீரியட் ஸ்டார்டிங் பிகைனிங் ஸ்டேஜ் இவங்க சொல்லலை. ஸோ லைக் கோவிட் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் டீப்பாக போயிடுதுல கோவிடு, அதுக்கப்புறமா சொல்கிறது தான் அந்த டீப் இன்டு த பேண்டமிக். அப்படின்னா அது பிகைனிங் ஸ்டேஜ் கிடையாது அப்படின்றது தான் அர்த்தம். கிளியர்? ஸோ வென் வியட்நாம் கன்சிடர்ட், ஸோ வியட்நாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சம் பிளான் திங்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? எதை பற்றி? கோவிட் வேக்சின் மேண்டேட்டரி ஆக்கணுமா வேண்டாமா அப்படின்றத பிளான் பண்ணுறாங்க. ஃபார் எதுக்காகனா சில்ட்ரனோட டீப் இன்டு த பேண்டமிக்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, மெனி பேரண்ட்ஸ் ரெசிஸ்டட் ஃபியரிங் சைட் எஃபெக்ட் அண்ட் ரூமர்ஸ் ஆஃப் எக்ஸ்பயர்டு டோசஸ். ஸோ மெனி பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வேக்சினோட சைடு எஃபெக்ட்ஸ் நினச்சி பயப்படுறாங்க. ப்ளஸ் வந்து இந்த வேக்சின் வச்சு நிறைய ரூமர்ஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுல, ஸோ அதெல்லாம் நினச்சி அவங்க பயப்படுறாங்க. ஸோ அதுதான் அதனால மெனி பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க இந்த கோவிட் வேக்சின்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பீல எனக்கு மொத்தமாக என்ன பற்றி பேசுகிறாங்க, ஒரு வேக்சின் கோவிட் வேக்சினை பற்றி பேசுகிறாங்க ஜென்ரல். ஸோ இதுதானே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜென்ரலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ வியட்நாம் வந்து என்ன பிளான், ஆக்சுவலி வியட்நாம் வந்து இந்த மாதிரி வந்து கோவிட் வேக்சின் வந்து மேண்டேட்டரியாக மாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு கன்சிடர் தான் பண்ணியிருக்காங்களே கண்டி, அவங்க மாற்றலை. பட் ஆனால் அவங்க வந்து அதை பற்றி யோசிச்சிருக்காங்க, அதை பற்றி திங்க் பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பேண்டமிக்கில் இருக்க பிகைனர் ஸ்டேஜ் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கு மெனி பேரண்ட்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த பீல பேசப்படுறது. கரெக்டாக? ஸோ இதுக்கப்புறம் இதோட ஃப்ளோ தான் வரணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளோ இப்போ நம்மளுக்கு பீல என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. லைக் அந்த ஒரு ஃப்ளோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வேறு எங்கன்னா பேரிங் கிடைக்குதான்னு செக் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ பேரிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரொனவுன் வச்சு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ரொனவுனோ கனெக்டர்ஸோ அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதை வச்சு அப்ரோச் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக வந்து பேரிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேர் செப்டிசிசம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த தேர்ன்ற வார்த்தையை வச்சோ நம்ம வந்து பேர் பண்ணலாம். அதுக்கப்புறமா வேற எங்கன்னா வந்து ப்ரொனவுன் இருக்கா மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அண்ட் இட் லெட் டு கிரேட்டர் காஷன். டீல பாருங்கள், இட் லெட் டு கிரேட்டர் காஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இட்டுன்றது ஹியூமன் பீயிங்கை குறிக்காது. பட் ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயத்த திங்ஸோ ஏதோ ஒரு சொல்லப்படுற ஒரு விஷயத்த வந்து குறிக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ தேர்ன்றது
ஒரு ஹியூமன் பீயிங்கை குறிக்கிறதுக்கு தான் நம்ம தேர் சம்திங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அவங்களுடைய அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அதுதான் தேர். கரெக்டாக? ஸோ தேர்னா அவர்கள், அவர்களுடைய சம்திங் அந்த மாதிரி சொல்கிறது. இட்டுனா இது, அது, அதை சொல்கிறதுக்கு லைக் அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் இட்டுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற அப்ரோச் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் டெஸ்ட்டு போடும்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அவங்களே கொடுத்ததுனால நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேராஜம்பிள் நான் வந்து வீடியோவாக எடுத்துகிட்டு வந்தது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி வரும்போது இதை படித்து இதில் என்ன பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற அப்ரோச் தெரிஞ்சுக்கிட்டோன்னே என்னால் இதுக்கு அடுத்த சென்டென்ஸ் அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் என்ன வரும்ன்ட்டு படித்து பார்க்குறதுக்கு பிஃபோர் எதுனா பேர் கிடைக்குதான்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். கிளியர்? ஸோ இப்போ தேர், இட்டு அப்படின்ற 2 ப்ரொனவுன் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பேரிங் எங்கன்னா கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீல மெனி பேரண்ட்ஸ் ரெசிஸ்டட் அப்படின்னு இருக்குது. ஸோ மெனி பேரண்ட்ஸ்க்கு நம்ம தேர் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி யூவில் பார்த்தீங்கன்னா மோர் பேரண்ட்ஸு ஸ்டார்டடுன்னு வந்திருக்கு. அப்போது மோர் பேரண்ட்ஸ், இந்த பேரண்ட்ஸ் அப்படின்றதுக்கு தேர் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல லாக் ஆகிடும். எப்படின்னா ஒன்று பீக்கு அப்புறம் ஆர் வரணும், அப்படி இல்லைன்னா யூக்கு அப்புறம் ஆர் வரணும் இப்படின்ட்டு ஒரு டவுட் வந்துடும். கரெக்டாக? அப்போது என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ப்ரொனவுன் பார்க்கலாம். இட்டுன்னு இருக்கு. ஸோ இட்டுன்னு இருக்கும்போது ஸோ இட்டு வந்து அது, இது, லைக் இந்த மாதிரி விஷயத்தை குறிக்கிறதுக்கு தான் நம்ம இட்டு அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட் ட்ரைனிங் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்போது லைக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இட்டுன்றது இங்கே எது குறிக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கோவிட் வேக்சின் அண்ட் இட் லெட் டு கிரேட்டர் காஷன். இது வந்து கிரேட்டர் காஷன்னா ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்கு இது வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது அந்த டீயில் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லா சென்டென்ஸையும் படித்தாதான் நம்மளுக்கு லைக் எது வந்து கவனமாக இருக்கிறதுக்கு வழிவகுக்குது அப்படின்றதையே நம்மளுக்கு அங்கே நம்ம புரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக? ஸோ இப்போது அதனால் நான் என்ன பண்ணிட்டுருந்தேன்னா, இப்போ எல்லா சென்டென்ஸையும் படிச்சுன்னா எனக்கு மீனிங் புரிஞ்சுதுன்னா என்னால் இந்த ப்ரொனவுன் வச்சு வந்து கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு தோன்றதுனால இதை நம்ம எக்ஸாமில் அப்ரோச் பண்ணலாம் கண்டிப்பாக. கிளியர்? ஸோ இப்போ பீக்கு அப்புறம் ஆர் வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆர் தேர் செப்டிசிசம். ஸோ செப்டிசிசம் அப்படின்னா என்னென்னா, ஸோ செப்டிசிசம் அப்படின்றது டவுட்டு, சந்தேகம் இந்த மாதிரி சொல்லலாம். கரெக்டாக? செப்டிசிசம் அப்படின்றது டவுட்டு. அவங்களுக்கு வந்து லைக் அந்த ஒரு விஷயம் வந்து நம்புகிற மாதிரியே இல்லை, ஸோ சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அதுதான் செப்டிசிசம். ஸோ டவுட்டுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய சந்தேகம் அப்படின்னு சொல்லலாமா? தேர் சந்தேகம் என்ன பண்ணியிருக்குன்னா பாலிசியை ஷேப் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கு. த கோவிட் வேக்சின் மேண்டேட் நெவர் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கு பீக்கு ரிலேட்டடாக தான் இந்த ஆர் வந்து இருக்கா மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு பீல கோவிட் வேக்சின் வந்து மேண்டேட்டரியாக கொண்டு வரலாம் சில்ட்ரனுக்காக. எப்போனா இந்த பேண்டமிக் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வியட்நாம் கவர்மெண்ட் யோசிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பீல, பிகாஸ் ஆஃப் ரூமர்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸோட பயத்தினால. கிளியர்? ஆனால் அதில் வியட்நாம் கவர்மெண்ட் கன்ஃபார்மாக லைக் அவங்க வந்து அதை கன்சிடர் தான் பண்ணுறாங்க மேண்டேட்டரியாக எடுத்துகிட்டு வரதுக்கு. ஆனால் ஆரில் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய சந்தேகம், தேர்னா அவர்கள் அந்த மாதிரி சொல்கிறது தானே, அவங்களுடைய சந்தேகம் தான் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பாலிசியை ஷேப் பண்ணியிருக்கு. கோவிட் வேக்சின் வந்து மேண்டேட்டரியாக ஆக்க விடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேண்டேட் நெவர் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பீக்கு அப்புறம் ஆர் வரா மாதிரி இருக்குது. சென்டென்ஸ் ஃப்ளோ வந்து கரெக்டாக வருது. பட் இருந்தாலும் நான் யூக்கு அப்புறமாவும் ஆர் வருதான்றது ஒரு வாட்டி படித்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ யூவில் என்ன சொல்லியிருக்காங்க, மோர் பேரண்ட்ஸ் started scrutinizing packaging to ensure that every vaccine jabbed into an arm came from a reputable company. Okay.
ஸோ நிறைய பேரண்ட்ஸ் ஸ்க்ரூட்டினைசிங்னா செக் பண்ணுறாங்க, கேர்ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க, ஓகேங்களா, எக்ஸாமைன் பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ செக் பண்ணுறது. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேக்கேஜிங்கை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டு என்ஷூர் அந்த எல்லா வேக்சின் ஜாப்டு இன்டூ அண்ட் ஆம்னா ஊசி போடுறாங்கல்ல நம்மளோட ஹார்மில். ஸோ இது எல்லாமே செக் பண்ணுறாங்க. இது வந்து ரெப்யூட்டபிள் கம்பெனிலேருந்து வருதா முதற்கொண்டு எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட சந்தேகத்தினால. கிளியர்? ஸோ இதுக்கப்புறம் வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். தேர் ஸ்கெப்டிசிசம், அவங்களுடைய சந்தேகம் லைக் இந்த பாலிசி வந்து ஷேப் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கு. கோவிட் வேக்சின் மேண்டேட் நெவர் ஆப்பண்ட். ஸோ அதனால் கோவிட் வேக்சின் வந்து மேண்டேட்டரியாக ஆக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து இவங்க வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மோர் பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக் வந்து கேர்ஃபுல்லாக வேக்சின் பேக்கேஜிங்லாம் இருக்கா, இது வந்து சில்ட்ரனுக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்குமா, ட்ரஸ்டபிள் கம்பெனிலேருந்து வந்திருக்கா வேக்சினு. ஸோ இதெல்லாமே வந்து இவங்க இங்கே செக் பண்ணதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ யூக்கு அப்புறமாவும் லைட்டாக எனக்கு வரா மாதிரி இருக்குது. ஸோ ஓகே 6. ஓகே, இங்கே நம்ம அண்ட் இட் லெட் டு கிரேட்டர் காஷன். ஸோ நம்ம ஆருக்கு அப்புறம் டி வருதுன்னு சொல்லலாமா? ஸோ எனக்கு இப்போ பிஆர்க்கா வருமா இல்லை யூஆர் வருமானு இன்னமும் டவுட்டாக இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஆரில் தேர் ஸ்கெப்டிசிசம் அப்படின்ட்டுருக்கு, அவங்களுடைய சந்தேகம். அந்த சந்தேகம் தான் கவர்மெண்ட் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வழிவகுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாமா? கரெக்டாக? அப்போது எனக்கு ஆருக்கு அப்புறம் டி தான் வரும்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அண்ட் இட் லெட் டு கிரேட்டர் காஷன் அப்படின்ற சென்டென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எனக்கு ஆருக்கு அப்புறம் கன்ஃபார்ம் டி, ஒன்று யூஆர்டி இல்லைனா பிஆர்டி. ஸோ இது வரைக்கும் ஓகே கிளியர். ஏன் வந்து ஆருக்கு அப்புறம் டி வருதுன்றது சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த இட்டுன்றது இங்கே ஸ்கெப்டிசிசம் அதை தான் ரெஃபர் பண்ணுது. ஏன்னா உங்களுக்கு இங்கே இந்த சென்டென்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் லைக் இந்த ஆருக்கு அப்புறம் டி தான் வரும் அப்படின்றத நம்மளால் அங்கே கெஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இன்னும் நம்ம பார்க்காத சென்டென்ஸ் என்னென்னா எஸ்ஸு கியூ. ஓகே, ஸோ எஸ்ஸு கியூ இருக்குது. ஸோ கியூவில் என்ன பற்றி சொல்கிறாங்க? இன்ஸ்டட் கோவிட் ரிவைவ்டு கிராட்டிடியூட் ஃபார் ரொட்டீன் வேக்சினேஷன். இன்ஸ்டட் அதுக்கு பதிலாக கோவிட் இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா லைக் அந்த இதுவை வந்து டெய்லி நம்ம போடுற ரொட்டீன் வேக்சினேஷனுக்கே வந்து கிராட்டிடியூட் நன்றியை செலுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டட் அப்படின்றது ஷோஸ் கான்ட்ரஸ்ட். இப்போ நம்ம கனெக்டர்ஸ், நான் மேக்ஸிமம் கனெக்டர்ஸ்க்கான ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு வரேன், ஓகேங்களா? அதில் நான் ஒரு விதமாக ஒரு கனெக்டர்ஸ் வந்து நான் லைக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதை எடுத்துகிட்டு வரேன். ஸோ அந்த இன்ஸ்டட் அப்படின்றதும் கான்ட்ரஸ்ட்டை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டர் தான் இன்ஸ்டட். ஓகே, ஸோ இன்ஸ்டட் வந்து நம்ம கான்ட்ரஸ்ட் பேசுகிறோம்ல, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டட்னா முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருக்காங்கன்னா அதுக்கு கான்ட்ரஸ்டாக தான் இதில் பேசியிருப்பாங்க கரெக்டாக அந்த சென்டென்ஸில். ஸோ ஓகே, இங்கே என்ன பேசுகிறாங்க, கோவிட் ரிவைவ்டு கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா கோவிட் அந்த சிச்சுவேஷன் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா லைக் ரெகுலராக நம்ம போடுறோம்ல வேக்சின், மீஸ்லஸ், போலியோ, லைக் இந்த மாதிரிக்கெலாம் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து வேக்சின் போட்டிருப்போம். அதுக்கு வந்து லைக் இது வந்து தேங்க்ஃபுல் அப்ரிசியேஷன் சொல்கிற மாதிரி இந்த கோவிட் சிச்சுவேஷன் வந்து மக்களை வந்து இது அந்த சிச்சுவேஷனுக்கு லைக் யோசிக்க வச்சுருக்க அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? ஸோ அப்போது இது வந்து லைக் கன்க்ளூஷன் சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாமா? ஏன்னா எனக்கு இப்போ நம்ம அது கன்க்ளூஷன் சொல்லுதா இல்லையான்றது எஸ்ஸு படித்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எஸ்ஸு பாருங்கள், வாட் வியட்நாம்ஸ் கோவிட் concern did not do was metastasize into a broader anti-vaccine movement like what the world is now watching in the United States. ஸோ அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, வியட்நாமிஸ் பேரண்ட்ஸ் வந்து என்ன வரி பண்ணுறாங்க, கோவிட் வேக்சின்ஸ் பற்றி தானே வந்து அவங்க கன்சர்ன் லைக் அதை பற்றி இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டவுட் என்னென்னா இது வந்து லைக்
இப்போ சின்னதுலேயே நம்ம அகைன்ஸ்ட் தெரிவித்தோன்னா இது வந்து ஒரு லார்ஜ் ஆன்டி வேக்சின் மூமெண்ட்டாக மாறாது வேர்ல்டில். இது வந்து லைக் இப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் அந்த மாதிரி தான் போயிருக்கு. ஏன்னா அங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வேக்சின் போட்டு நிறைய பேருக்கு இந்த இதெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சம்திங் வந்திருக்கு. அதுதான் வாட் த வேர்ல்ட் இஸ் நவ் வாட்சிங் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அந்த நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து வியட்நாமீஸோட கோவிட் கன்சர்ன் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் யூஎஸில் இருக்க மாதிரி ஒரு ஆன்டி வேக்சின் மூமெண்ட்டாக வந்து இங்கே ரொம்ப சுச்சுவேஷன் ஃபஸ்ட்டாக போகக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா வியட்நாமஸோட கோவிட் கன்சர்ன் லைக் இதை பற்றி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் எஸ்ஸில் பேசியிருக்காங்க. ஸோ நான் PRSTU படிக்கும்போது எல்லாமே கோவிட் வேக்சின் ரிலேட்டட் தான் பேசியிருக்காங்க. ஆனால் எனக்கு க்யூவில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்டட் அப்படின்ட்டு கான்ட்ரஸ்ட். ஸோ இந்த லைக் இந்த கன்க்ளூஷன் ஏன் இது வருதுன்னு சொல்கிறேன்னா இது கான்ட்ரஸ்ட்டாக இந்த சென்டென்ஸில் பேசியிருக்காங்கன்ட்டு எப்போ தெரியும்னா இன்ஸ்டட் அப்படின்றது கான்ட்ரஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டர் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அதை வந்து கெஸ் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த இடத்துல. ஏன்னா கோவிட் வந்து அந்த சிச்சுவேஷன் மக்களை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ரொட்டீன் வேக்சினேஷனுக்கு ஒரு கிராட்டிடியூட் தெரிவிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அப்போ அப்படின்றப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே கான்ட்ரஸ்ட்டாக தானே க்யூவில் பேசியிருக்காங்க. அப்போ க்யூ வந்து லாஸ்ட் சென்டென்ஸாக வரும்னு சொல்லலாமா? ஓகே. ஸோ இப்போது பேலன்ஸ் இருக்க சென்டென்ஸ் URTS தான் இருக்குது. கரெக்டாக? ஓகே. ஸோ எஸ்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி இப்போ பார்த்துட்டோம். ஓகே. இப்போது நான் வந்து எனக்கு வந்து இங்கே இப்போ Pக்கு அப்புறம் R வருமா Uக்கு அப்புறம் R வருமா அப்படின்றது எதில் வந்து சென்டென்ஸ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கோ நம்ம அதை தான் வந்து எடுத்துக்கணும் இது ரெண்டுத்தில். ஏன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே இது வந்து சென்டென்ஸ் வரா மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் கரெக்டான ஃப்ளோ எதில் வருதுன்னு செக் பண்ணுறது கொஞ்சம் அந்த டைமில் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸாமில் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே. பட் ஆனால் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது எப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ Pயில் என்ன சொல்லியிருக்காங்க, வியட்நாம் வந்து கன்சிடர் தான் பண்ணுறாங்க மேண்டேட்டரியாக மாற்றுறதுக்கு. அதுக்கு பேரண்ட்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பயப்படுறாங்க, சைட் எஃபெக்ட்ஸ் நினச்சி ரூமர்ஸ் அந்த எக்ஸ்பயர்டு டோசஸோட ரூமர்ஸ்லாம் கேட்டு பயப்படுறாங்க அப்படின்றது தான் இருக்கா அவங்களுடைய டவுட்டு. ஓகேவா? ஸோ அதுக்காக தானே இந்த மாதிரி ஒரு லைக் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து அதுக்கு பேரண்ட்ஸ் வந்து எதிர்ப்பே தெரிவிச்சிருப்பாங்க. அதுதான் என்ன பண்ணிடுச்சுன்னா கோவிட் வேக்சினை வந்து வியட்நாம் கவர்மெண்ட் வந்து மேண்டேட்டரியாக ஆக்க விடலை, நெவர் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது Pக்கு அப்புறம் அந்த ஆர்ன்றது சென்டென்ஸ் ஃப்ளோ வருது. ஓகே. ஏன் Uக்கு அப்புறம் R வராதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு Pயில் வந்து லைக் இந்த மாதிரி சொல்லிவிட்டு திரும்ப Uலையும் வந்து இதை வந்து ஸ்க்ரூட்டினைஸ் தான் பண்ணுறாங்க, செக் தான் பண்ணுறாங்க. அந்த பேக்கேஜிங் ரெப்யூட்டபிள் கம்பெனிலேருந்து வருதா ஊசி குத்தின பிறகு அப்படின்லாம் செக் தான் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு Pயில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படின்றப்போ அங்கே வியட்நாம் கவர்மெண்ட் அதை பிளான் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ அதுக்கு அடுத்தது வந்து இவங்க இந்த மாதிரி சந்தேகப்படுறதுனால அதை வந்து அந்த மேண்டேட்டரியாக மாற்றுறதுக்கு இது பண்ணலை அப்படின்றத நம்ம அடுத்து பேசுவோம். அதுக்கப்புறமா தான் வந்து இந்த பேக்கேஜ் அவங்க செக் பண்ணுறது அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படின்றதுனால தான் நான் வந்து Pக்கு அப்புறம் R தான் வரும் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ PRT. ஸோ இது மூணுமே பேர் கிடச்சிருச்சு. கரெக்டாக? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது இன்னும் US தான். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு டேஷ் போட்டுட்ருக்கேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது US. ஸோ அப்போ T தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு லைக் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லலாம், வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? அப்புறமா கவர்மெண்ட் கேர்ஃபுல்லாக இருக்காங்க. திரும்ப வந்து அது அப்புறமா தான் என்ன பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து இதை செக் பண்ணுறாங்க. ஸோ இது ரெப்யூட்டபிள் கம்பெனிலேருந்து வருதான்னு பார்க்குறாங்க. ஸோ Tக்கு அப்புறம் தென் எஸ்ஸில் என்ன சொல்கிறாங்க, ஸோ வியட்நாமோட கோவிட்ஸ் அதில் லைக் என்ன கன்சர்ன் பண்ணுறாங்க அந்த ஒரு ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்டி வேக்சின் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிற மாதிரின்னு சொல்லலாமா? லைக் இது ஆல்ரெடி ஒரு இடத்துல யூஎஸில் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்கே நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வியட்நாமோட பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்ற ரீசன் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரீசன் அப்படின்றது வந்து லைக் Uக்கு அப்புறம் தான் எஸ் வருது. ஸோ ஓகே. ஸோ PRTUSQ இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே.
ஸோ இது கொஞ்சம் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த லைக் எல்லாமே 5 சென்டென்ஸுமே கண்டுபிடிக்க முடியலனாலும் லைக் ஓரளவுக்கு நம்ம அந்த பேரிங் பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்து இந்த தேர் இட் அந்த ப்ரொனவுன் வச்சு நம்ம ஸ்டெப் மூவ் பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் சென்டென்ஸ் ஃப்ளோ வச்சு கொஞ்சம் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சென்டென்ஸ்லாம் வந்து நல்லா படிக்கணும். ப்ளஸ் ஒரு சில சென்டென்ஸ்லாம் நம்மளால் புரிஞ்சால் நம்ம ஈஸியாக கொஞ்சம் அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே சொல்லியிருந்தால இன்ஸ்டட், ஸோ அது வந்து கான்ட்ராஸ்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை கனெக்டரு. ஸோ அது தெரிஞ்சிருந்தால் கூட நம்ம எல்லாத்தையும் படிக்கும்போது இது அட்லீஸ்ட் இது லாஸ்ட்டாக தான் வரும் அப்படின்றத நம்ம கூட கெஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் மார்க் எடுக்க முடியலனாலும் ஒரு 2 மார்க் அந்த மாதிரி எடுக்கலாம் இதில். ஓகே, ஸோ தேங்க்யூ.